இப்போ அந்த தெப்பக்குளத்து வழியாக இறங்கி நம்ம இந்த படிக்கட்டு வழியாக வந்தோம்ல, இதுதான் வந்த பாதை. வந்துட்டுருக்காங்க எல்லோரும். இந்த இடத்துக்கு வந்தோடனே போர்டு வச்சுருக்காங்க, ஜெயினர் குகை, ஜெயின் கேவ்னு. இப்போ அந்த கேவுக்கு இந்த சைடாக போகணும். இப்படியே கீழே போனோம்னா நம்ம போயிடலாம். வள்ளிமலை முருகன் கோயிலேருந்து கீழே மெயின் படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கிற மொதல் சன்னதிக்கு போயிடலாம். இப்போ இந்த பக்கம் போகிறது வந்து ஜெயின் சன்னதியை பார்க்க போகிறோம், ஜெயின் குகையை. இங்கே ஆல்ரெடி இருக்காங்க மக்கள். ஆனால் நீங்கள் வள்ளிமலைக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க இங்கே இருக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் வள்ளிமலை கவர் பண்ணுறதுக்கு. அவ்வளோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கலாம். ஆனால் எதையுமே வேக வேகமாக நீங்கள் செய்யாமல் பொறுமையாக செஞ்சிங்கன்னா பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகலாம். இங்கே இந்திய தொல்லியல் துறை போர்டு வச்சுருக்காங்க. இந்த நினைவு சின்னம் 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்விடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அழிக்கின்றவர், அகற்றுகின்றவர், சிதைக்கின்றவர், மாற்றியமைக்கின்றவர், இதன் தோற்றப்பொழிவை குலைக்கின்றவர், இதனை ஆபத்துக்கு உட்படுத்துகின்றவர் அல்லது தவறாக பயன்படுத்துகின்றவர் எவராயினும் அவர் 2010ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் திருத்தம் மற்றும் செல்லத்தக்கதாக்குதல் சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அல்லது ரூபாய் 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்பட்டு அல்லது இவ்விரு வகை தண்டனையும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்படத்தக்கவர் ஆவார்னு இருக்கு. இதோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமணர் குகை வள்ளிமலைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமணத்துறவிகளுக்கான இந்த தாழ்ந்த குகையில் பல முக்கிய கங்க பாண அரசர்களின் பிரதிமைகளும் கல் படுக்கைகளும் கல்வெட்டு குறிப்புகளும் உள்ளன. இதை வசதியாக குடைவித்த அரசன் கங்கராஜ மல்லன் 816-843 கிபி ஆவார். இவர் கங்க சிவமாறன் 679-725 கிபி கொள்பேரனும், ஸ்ரீ புருஷன் 725-788 கிபி பேரனும் ரணவிக்கிரமன் மகனும் ஆவார் என இங்குள்ள ஒரு கல்வெட்டு குறிக்கிறது. பாண அரசனொருவரின் மதகுருவான பவநந்தியின் சிஷையான தேவசேனையின் பதுமை இங்கு காணலாம். இதையும் மற்றொரு புதுமையையும் இங்கு ஸ்தாபித்தவர் சமணகுரு ஆரிய நந்தி ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா, திஸ் லோ நேச்சுரல் கேவன் ஃபார் த ஜெயின் ascetics contains some important votive sculptures and inscribed record and beds of the early Ganga and Bana kings. The excavation of a part of the rock shelter is recorded as carried out under the patronage of Gangaraja Malla 816-843 AD, son of a Ranavikrama, grandson of Shivavarma 617-725 AD. One of the Jain images represents Devasena, the pupil of Bhavanandin, the spiritual preceptor of a Bana king. This and another image were set up by the Jain preceptor or Arya Nandin. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போகிறப்ப ரொம்ப கண்ணியமாகவும் கவனமாகவும் இருக்கணும். தொல்லியல் துறையால் மிகவும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடம். இதுக்கு உரிய மரியாதையை நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்திய தொல்லியல் துறைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் என்னுடைய சார்பாகவும் மக்களினுடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய வரலாறாக பாதுகாத்துட்டு வராங்க. ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நான் உள்ளார போய் எந்த வீடியோவும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இதோட வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் உள்ளார போய் சிலைகளை பார்த்துட்டு வெளியே வரப்போகிறேன். ஏன்னா இதனுடைய புராதன தன்மைக்கு தெரியாமலே எந்த வகையிலையும் எந்த இதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கேயே வீடியோவை நிறுத்துகிறேன். நீங்கள் இங்கிருந்தே கேட்டுக்கு வெளியிருந்தே பார்க்கலாம். இல்லைன்னா தள்ளி நின்று நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் போய் நான் எதையும் காட்ட விரும்பலை. கொஞ்சம் தள்ளி நின்று தூரமாக இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இதனுடைய அமைப்பு அவங்க குறிப்பிட்டிருந்த மாதிரி
தேவசேனையினுடைய சிலை, சமணர்களினுடைய அந்த உருவ சிலை இங்கே இருக்குது. இப்படியே தள்ளி நின்று பார்க்கலாம். பக்கத்தில் போய் நம்ம எதுவும் தொட வேண்டாம். இங்கே பாருங்கள், செதுக்கியிருக்காங்க. இன்னும் அங்கே சில துளைகள் காணப்படுது மலையில். இங்கே மேலேயும் சில கல்வெட்டுகள் இருக்குது. தமிழ் கல்வெட்டு. அடுத்தது அப்படியே வருவோம். மேலே இந்த ரூஃப் டாப்பில் அங்கே எதுவும் காணோம். பட் நம்ம இந்த இடத்துல நம்ம இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி அங்கே ஒரு குழி இருக்குது. குழி மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குழி இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்தது இப்படியே கீழே இறங்கலாம். இங்கே வந்தோம்னா இங்கே பாருங்களேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சின்ன குட்டைக்குள்ளே எவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு பாருங்களேன். அப்பா பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏன்னா ஒரு மலையில் ஆறில் மீன் இருக்கிறதுங்கிறது ஒரு இயல்பு, அது வரும். ஆனால் இந்த மாதிரி பாறையினுடைய இடுக்குகளுக்கு கீழே தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில் இத்தனை மீன் குஞ்சுகள் நீந்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் இந்த வள்ளிமலை முழுசுமே நீங்கள் பார்க்கலாம். எல்லா சுனை நீர்லேயும் மீன்கள் இருக்குது, குட்டையிலையும். இங்கே பாருங்கள், இது கீழே நம்ம பார்த்த குட்டை, இதுக்கு மேலே பாருங்கள் அந்த சுனை வருது, தண்ணி வருது பாருங்கள் எப்படின்னு. கீழே வருது, கீழேயும் ஊறுதுன்னு நினைக்கிறதோ அந்த இடத்துலையும் சுனை நீர் இருக்குது. ஸோ இது தொல்லியல் துறை பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப நன்றி. இதுதான் அந்த மலையினுடைய அமைப்பு. இந்த சைடு வேறு எந்த இதுவும் தெரியல. பட் நீங்கள் கூட இப்படியே போகலாம்.